நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுள்கிட்ட வேண்டையிலே நம்ம சின்னதாக ஒரு லீடு கொடுப்போம். நீ எனக்கு இது பண்ணி கொடுத்தனா நான் உனக்கு இதை பண்ணி தர்றேன், நீ எனக்கு இது செஞ்சனா நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்னு ஒரு டீலிங் போடுவோம்ல. அடிக்கடி நீங்கள் கடவுளிடம் போடும் டீலிங் என்ன லேடிஸ்? எது போல நான் எப்பவும் ப்ரே பண்ணிட்டேன்னா, பொருத்தனை பண்ணிட்டேன்னா, சாமி உனக்கு 500 காணிக்கையாக போட்டுறேன் அப்படின்னு. 500 ரூபா காணிக்கை. நான் எப்பயுமே பிள்ளையார தான் வேண்டிப்பேன். அதை முடிச்சு கொடுத்தா 1 ரூபா தான் போடுவேன். 1 ரூபா தான். ஆமாம், ஸ்டிக்ட்டு. ஆமாம், அதை முடிச்சு கொடுப்பாரு. ஆனால் 1 ரூபாய்க்கே முடிச்சு கொடுக்குறாப்ல. ஆமாம். ஓகே. என் வேண்டுதல் தான் முடி காணிக்கை செலுத்துவேன். முடி காணிக்கை. ஓகே. இதோட 2 தடவை போட்டிருக்கேன். இப்போ சமீபத்தில் முடி காணிக்கை செலுத்திருக்கீங்க. எந்த கோயில்? என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, பெருமாள், திருப்பதி பெருமாள் கோயில். திருப்பதி. திருப்பதிக்கு ஒரு மட்டை, முருகனுக்கு ஒரு மட்டை, திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு 2 மட்டை போட்டிருக்கேன். எது வந்தாலும் எனக்கு முடி காணிக்கை தான். முடி காணிக்கை தான். எனக்கு வேண்டுதல் நிறைவேற்றா காணிக்கை போடுறேன்னு வேண்டிப்பேன். அப்புறமா சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு வேண்டுவேன். 108 நமஸ்காரம் பண்ணுறேன்னு வேண்டிப்பேன். இல்லைன்னா நமஸ்காரம். இல்லைன்னா பால் அபிஷேகம் பண்ணுறேன். பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது கால் ஆப்ரேஷன் இல்லாமல் அவர் நடக்கணும் அப்படி நடந்தால் திருப்பதி பெருமாளுக்கு என்னுடைய தாலி சரடு பவுனோட அப்படியே போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அவர் ஆப்ரேஷன் இல்லாமல் சக்ஸஸாக நடக்கிறாரு சார். தாலி சரடு பவுனு கொண்டு திருப்பதி உண்டியில் போட்டு வந்தேன் சார். ஓகே. என்ன வேண்டிப்பீங்க? என்ன தரேன்னு வேண்டிப்பீங்க சாமிக்கு? எனக்கு நீ இது முடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 ரூபா கற்பூரம் ஏற்றுவேன், 1 சூர தேங்காய் உடைப்பேன். 1 ரூபா கற்பூரம், 1 ரூபா கற்பூரம், 1 ரூபா சூர தேங்காய், 1 சூர தேங்காய் உடைப்பேன். சூர தேங்காய். ஓகே. 5 ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுவேன். 5 ஏழைகளுக்கு அன்னதானம். இல்லைன்னா ஒரு ஏழை பையனுக்கு ஒரு துணிமணி வாங்கி. ஓகே. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார் சார். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிச்சு. பெருமாள்கிட்ட டெய்லி வேண்டிப்பேன், பெருமாளே எங்கள் வீட்டுக்காரை உயிர் நல்லா காப்பாற்றி கொடுன்னு சொல்லிட்டு திருமங்கலத்தை திருப்பதியில் போய் இப்போ தான் போன மாதம் போய் களைச்சி போட்டு, அது மாதிரி பசங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் மொட்டை போட்டு, அது மாதிரி அவர் உயிர் நல்லபடியாக இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக இருக்கார். ஹார்ட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் ஐசியூவில் இருக்கையில் அழுவேன் அப்படியே ஃபோட்டோவுக்கு முன்னாடி உட்காந்து. எங்கள் வீட்டுக்காரர் விடிய அவர் ஐசியூவில் இருப்பார். ஃபுல்லாகவே 7 நாள் வச்சுருந்தாங்க ஐசியூவில். எங்கள் வீட்டுக்காரர் நல்லபடியாக காப்பாற்றி கொடு பெருமாளேன்னு சொல்லிட்டு டெய்லி அழுது உட்காந்துட்டே இருப்பேன் வெயிட்டிங் ஹாலில். அதேமாதிரி அவர் உயிர் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தாங்க. 3 பசங்க, 2 பசங்களும் ஹஸ்பண்டும் போய் முட்டை போட்டு திருமங்கலத்தை களைச்சி போட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். இப்போ நல்லா வண்டியெல்லாம் ஓட்டுறாரு, இப்போ நல்லா இருக்கார். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் ஸ்டமக் பெயின் என்னன்னே தெரியாமல் ஃபீவர், ஸ்டமக் பெயின். ஹி டோன்ட் ஹவ் எனி நெகட்டிவ் ஹேபிட்ஸ். எதுவும் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டார். ஆனால் என்னன்னே தெரியாமல் பயங்கரமாக வயிறு வலி, ஜுரம் வந்துட்டே இருந்தது. அப்போது கருமாரியம்மனுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதா வேண்டிட்டேன். அங்க பிரதர்ஷனம், அப்புறம் திருப்பதிக்கு மொட்டை போடுறதா வேண்டிட்டேன். அப்புறம் எப்படி அது க்யூர் ஆச்சுன்னே தெரியல. அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது சரியாகலை. ரொம்ப அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ மனசு வருத்தப்பட்டிருக்கேன். அப்புறம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. 2யும் செஞ்சுட்டேன். அங்கே பிரதர்சனம் பண்ணிட்டீங்க, திருப்பதிக்கு மொட்டை போட்டது. ஓகே. என்ன வேண்டினால் என்ன வேண்டுதலுக்கு என்ன தருவதாக கடவுள்கிட்ட வேண்டிப்பீங்க? குழந்தை பாக்கியம் கொடுத்தாக்க அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறதா வேண்டியிருக்கேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு நடந்தே தான் வரதா. கோயில் திருப்பதிக்கு நடந்து வர்றது வேண்டி மலை ஏற போது. குட். நான் 1 ரூபா உண்டியில் போகிறதா வேண்டிப்பேன். அருகம்புல் வாங்கி கொடுப்பேன் பிள்ளையாருக்கு. துர்கைக்கு பாவாடை வாங்கி சாத்துவேன். ஓகே. துர்கைக்கு பாவாடை, பிள்ளையாருக்கு அருகம்புல், 1 ரூபா காணிக்கை. அர்ச்சனை பண்ணுவேன் சார். அப்புறம் என்னால் முடிஞ்ச அன்னைக்கு வீட்டிலேயே பிரசாதம் செஞ்சு கோயிலில் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவேன். பிரசாதம் செஞ்சு அங்கே பக்தர்கள் கொண்டு போய் கொடுக்குறதா? குலதெய்வத்துக்கு 1 ரூபாய் எடுத்து வச்சிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் சத்யநாராயண பூஜை ரொம்ப நல்லா பண்ணுவான். அந்த பெருமாளுக்கு மாலை வாங்கி சாத்துவேன். மாலை சாத்துவேன். வேண்டுதல் நிறைவேறினால் சாமிக்கு என்ன செய்வீர்கள்? எங்கள் ஊரில் இருக்கிற எல்லையம்மன் பாலியம்மன் கோயில், அங்கே பாலியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறோன்னு வேண்டிப்போம். ஓகே. நீ இதை செஞ்சு கொடுத்தா நான் உனக்கு இதை செய்கிறேன்னு ஒன்று வேண்டிப்பீங்களா? அதுதான் என்னன்னு கேட்குறேன். நம்ம வீட்டில் ஆம்பளைங்க காலையில் வெளியில் போனால் நல்லபடியாக ஆரோக்கியமாக சேரணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம். ஸோ வருஷம் பூரா அது மாதிரி நல்லபடியாக செய்கிறதுனால அந்த ஆடி மாதம் வரும்போது சக்கரை பொங்கல் வச்சு சுவாமிக்கு அம்மனுக்கு பட்டு எடுத்து சாத்துவோம். ஓகே. புடவை போய் சாமிக்கு சாத்துறது அம்மனுக்கு. அப்புறம் வேப்பஞ்சலை கொடுக்குறது எங்களுக்கு பழக்கம் சார். வருஷம் போய் கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்தோம் பெரிய பாளையத்துக்கு. நான் ஒரு டாக்டர் ஆக்சுவலி, சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ டெய்லி நிறைய முடியாத குழந்தைங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது சில குழந்தைங்களை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வருவாங்க. அவங்கள காப்பாற்றி நல்லா கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா யூஸ்வலாக ப்ரே பண்ணும்போது கிஸ் பண்ணி தான் ப்ரே பண்ணுவேன் கடவுள்கிட்ட. ஸோ மேபி அன்றைக்கி என்னோடய கிஸ்ஸஸோட எண்ணிக்கை அதிகமாகும். 2 விஷயம் நான் வேண்டிக்குவேன் என்னோட பொருளாதாரத்தை பொறுத்து. ஒன்று, நல்லா இருந்தேன்னா
ஒரு ஆடை அறுத்து அந்த ஆட்டில் உள்ள இறைச்சியை 30 பங்காவோ 40 பங்காவோ பிரித்து இல்லாதவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, என்னால் அந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ ஆடோட விலை 10 ரூபாய்க்கு மேலாம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை பொருளாக இருந்ததுன்னா எவ்வளோ இருக்கோ அது யாராவது தேவைன்னு கேட்குறாங்கன்னா உடனே கொடுக்காது. எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், இல்லைனா வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு தேவைக்கு வராங்க, உடனே கொடுக்கறதுக்கு ரெடியாக பிளான் பண்ணிக்கிறோம். ஓகே. மூணாவது சொத்து வந்து கொஞ்சம் பணம் வரேன் இருக்கு, வந்து 5% கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ். ஓகே, 5% கடவுளுக்கு. என்ன கடவுளுக்கு கொடுக்குறதா வேண்டிப்பீங்க? நான் சின்ன பையனாக இருக்கச்சில் வீட்டில் எப்படி வேண்டிக்குவாங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மொட்டை போட்டுருவாங்க. அதே கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இப்போ எனக்கு கை கொஞ்சம் விளங்காத மாதிரி இருந்ததுன்னா உடனே வெள்ளியில் ஒரு பிளேட்டில் வெள்ளியில் கை மாதிரி பதிச்சு அதை போடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சர்வைக்கல் ப்ராப்ளம் வந்தது. ஸோ அது குணமாயிடுச்சுன்னா ஆப்பிளில் ஜபமாலை செஞ்சு போடுறதா வேண்டிக்கிட்டாங்க. எனக்கு குணமாயிடுச்சு, செஞ்சு போட்டாங்க. ஓகே. பொதுவாகவே நீங்கள் சாமிகிட்ட வேண்டப்போ இதை செஞ்சு கொடுத்தா நான் உனக்கு இது தர்றேன், இதை காணிக்கையாக செய்கிறேன் அப்படின்னு என்ன வேண்டிக்குவீங்க? 2003 என்னுடைய ஒய்ஃபுக்கு டியூமர் ஆப்ரேஷன் இருந்தது. அதுலேருந்து வருஷம் சிஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். 11 வருஷம் ஆகுது. ஒரு சிஏ டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ்னு ரிப்ளை வந்த உடனே 100 பேருக்கு வந்து அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணி அன்னதானம் போட்டுட்ருக்கேன் தொடர்ந்து 12 வருஷமாக. நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க சார். எந்த கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேறிச்சுன்னா அந்த கோயில் ஒரு வெங்கல மணி வாங்கி கட்டிடுங்க சார். வெங்கல மணி. அது மாதிரி எவ்வளோ கோயிலை கட்டியிருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 60 கோயிலுக்கு மேலே இதுவரை கட்டியிருப்போம். வெங்கல மணி வாங்கி கட்டிடுறோம். எங்கள் குலதெய்வம் வந்து கருப்புசாமி சார். அதனால் எங்கள் வேண்டுதல் என்னென்னா, குலதெய்வத்துக்கு வந்து மொட்டை அடித்து கெடா வெட்டுறோன்னு வேண்டியது சார். அதை வந்து நாங்கள் எப்பயுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம்.